மாதிரி தான் செய்யணும். அப்படி செய்யும் பொழுதுதான் கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு சொல்லும்போது, சிலர் என்ன பண்றாங்க, ஓ! ஒருவேளை இதுதான் உண்மையா இருக்கும் போல. அப்ப கிறிஸ்துவோட கூட இருந்தவங்க தான் கரெக்ட்டான போதனைய சொல்றாங்க. பவுல் தான் வந்து கிறிஸ்துவை பார்த்ததே இல்லையே! அவரால எப்படி கரெக்ட்டான போதனைய கொடுக்க முடியும்? அப்படின்ற மாரி சிலர் என்ன பண்றாங்க, அந்த சுவிசேஷத்திலிருந்து விலகி போகிறார்கள். சிலர் இந்த யூத மார்க்கத்தோட லிஸ்ட்ட பார்த்துட்டு பயந்து போய் அத விலகி போகிறார்கள். ஐயோ! இவ்ளோ வேலை இருக்குதா இதுல? இது ரொம்ப கடினமான வேலையா இருக்கே அப்படின்னு சொல்லி சிலர் அந்த மார்க்கத்திலிருந்து விலகி போகிறார்கள். அதனாலதான் பவுல் இங்க 6ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு, உங்களை கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரம் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். இப்போ நம்ம அழைத்தவர் யாரு? பிதாவாகிய தேவன். எதினாலே அவர் நம்மை அழைத்தார்? நம்முடைய நீதினாலே அல்ல, கிறிஸ்துவினுடைய கிருபையினாலே அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அததான் அவர் இங்க சொல்றார் இந்த கடிதத்துல. கிருபையினாலே உங்களை அழைத்தவரை இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு விலகி வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறது எனக்கு ஆச்சரியமா